ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரிப்போட செகண்ட் டே வீடியோட வந்துட்டோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 4-5 ஸ்பாட் போல் கவர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வீடு. ஒவ்வொரு டைமே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம் டூர் எடுப்பேன். சரி எப்போதும் அதே போடுறமேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நான் ஹோம் டூர் வீடியோ எடுக்கல. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செயின்ட் பால்ஸ் பேன்னு சொல்லுவாங்க, அந்த சிட்டியில் தான் இருக்குது. இது வந்து ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட். நாங்கள் வந்து ஒரு 4 அடல்ட்டு 4 கிட்ஸ் போனதுனால அந்தமாரி பெரிய வீடாக எடுத்துக்கிட்டோம். இது வந்து பீச் வியூ இருக்கிற மாதிரி இருக்கும். பால்கனி வழியாக பார்த்தோம்னா பீச் வியூ இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே எந்த நம்பர் பஸ்ஸில் ஏறணும், எங்கே ஏறணுன்ற மாதிரி ஸ்டாப்லாம் காட்டும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே போய்க்கலாம். லக்சம்பர்க்லேயும் சரி, இந்தியாலேயும் சரி, நம்மளாம் பஸ் ஸ்டாப்பில் ஆள் இருந்தால் பஸ்ஸெலாம் நிறுத்துவாங்களே. ஆனால் இந்த மால்ட்டாவில் மட்டும் இது ஒரு பிரச்சனைங்க. நம்ம பஸ் ஸ்டாப்பில் ஆள் நின்னாலுமே ஒரு சில பஸ்லாம் நிற்கவே மாட்டேங்குது. கையை காமிச்சா மட்டும்தான் நிற்கிறாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை பஸ்ஸில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக பஸ் ஸ்டாப்பில் நின்னாலும் சரி, பஸ்ஸு பக்கத்தில் வந்தாலும் நீங்கள் ஜஸ்ட்டு கை காமிச்சா மட்டும்தான் நிறுத்துறாங்க ஒரு சில பேர். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, அப்புறம் பஸ் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு நாங்கள் போன ஸ்பாட் வந்து இந்த எம்தினான்ற பிளேஸ்க்கு தான். இங்கே தான் அந்த சைலண்ட் சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மூவி ஸ்பாட்லாம் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஹொசானா சாங் ஷூட்டிங் எடுத்த ஸ்பாட்லாம், அது எல்லாமே இங்கே தான் இருக்கும். நீங்கள் அப்படியே நடந்து போனீங்கனாலே எல்லா ஏரியாவும் பக்கம் பக்கமாக தான் இருக்கும். ஸோ அந்த சிட்டி ஃபுல்லாகவே நடந்து போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அட்மாஸ்பியராக இருக்கட்டும், அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும். எல்லாமே ஒரு மாதிரி லைம் ஸ்டோனால் ஆன பில்டிங் மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபோர்ட்டை தாண்டி ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்து போனீங்கனாலே அந்த சிட்டி வந்துடும். அதில் நீங்கள் அந்த சாங்கை பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க எந்தெந்த ஸ்பாட்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னு. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்பாட்டில் எடுக்கணும்னா நீங்கள் வீடியோ ஒருத்தர ரெஃபர் பண்ணிக்கோங்க, அந்த சாங் வீடியோவை. மற்றபடி அந்த சிட்டி எல்லாமே பார்க்குறதுக்கும் நடக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மார்னிங் ஒரு 11 மணி வரைக்கும் நாங்கள் அங்கேயே தான் சுற்றிட்டு இருந்தோம். அங்கேயே ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எம்தினால அந்த சைலண்ட் சிட்டி சொன்னேன் இல்லையா, அங்கேயே தான் அந்த கேத்தட்ரலும் இருக்கும். ஸோ அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஸ்பாட்டோட நேம் வந்து உங்களுக்கு வீடியோக்கு கீழே வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாய்ஸ் வந்து அவ்வளோவா கரெக்டாக சிங்க் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பாட்டோட நேம் வந்து கீழே கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா மால்ட்டாவோட கேபிட்டலான வலட்டா தான் போயிருந்தோம். அதுக்கும் பஸ்ஸில் தான் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மெயினாக அந்த கியூப் ஒன்று இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸாலான ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக 2050 வரப்போகிற மால்ட்டாலாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்குன்ற ஒரு ரெஃபரன்ஸுக்காக இந்த பில்டிங்கை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்களாம். அது இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கிளாஸ் ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி. அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபவுண்டைன் ஒன்று இருக்கும் தான், இந்த ட்ரின்டன் ஃபவுண்டைன்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் வலட்டால ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டு தான். ஸோ இந்த ஸ்பாட்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் இங்கேயும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். தண்ணி தெளிக்குது. இந்த ஃபவுண்டைன்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அப்பர் பராக்கா கார்டன் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் அங்கேயே தான் இருக்குது. இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது மேலே ஏறி போனோன்னா அங்கே அப்பர் பராக்கா கார்டனுக்கான என்ட்ரி இருக்கும். போகிறதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டரோட அஃபிஷியல் பில்டிங், அந்த மால்ட்டாவோட பிரைம் மினிஸ்டரோட அஃபிஷியல் பில்டிங் இருக்கும். ஸோ அது முன்னாடி நின்னும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஃபைனலாக தான் அப்பர் பராக்கா கார்டன் போயிருந்தோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா கன் மியூசியமும் இருக்குது. அங்கே வந்து மேலே நின்று பார்க்கும்போது வியூ வந்து செம்மையாக இருக்கும். தண்ணி கலரை பாருங்களேன். ஒரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி, வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அது தண்ணி கலர் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு சில இடத்துல க்ரீனாக இருக்குது, ஒரு சில இடத்துல ப்ளூவாக இருக்குது. அதுவும் அந்த அப்பர் பராக்கா கார்டன் மேலே நின்று அந்த வியூ பார்க்குறது வந்து நிஜமாவே சொல்கிறேன், ஒர்த்துன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அங்கேருந்து பார்க்குறதுக்கு. அங்கே லைனாக கேனன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ரியல் ஃபயர் ஷாட் மாதிரி பண்ணி காமிப்பாங்களாம். மண்டே டு சாட்டர்டே மார்னிங் 12 o'clock ஒன்று, அப்புறம் ஈவினிங் 4 o'clockனு 2 செஷனாக கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் திருஷா நடந்து போகிற மாதிரி ஒரு கிளிப்பிங் இருக்கும். அது இந்த கார்டன்லேயும் ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க. நான் அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே கூட்டம் நிறையா நிற்கிறதே அந்த ஃபயரிங்கை பார்க்கறதுக்காக தான். கண்டிப்பாக ஒரு 1 hour 2 hours முன்னாடியே போயிடுங்க, இல்லைனா இடம் கிடைக்காது. பின்னாடி நின்று எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வீடியோ எடுக்கணும்னா ஒரு 1 hour முன்னாடி போயிடுங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் மால்ட்டா போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபயரிங்கை லைவாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கேருந்து வியூவை பாருங்களேன் எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு. அதேமாதிரி இந்த கெனான் ஃபயர் ஷாட்டிங் வந்து ஃபைனலாக அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
இல்ல ஸ்டாச்சு போட்டுனா என்ன போட்டுருக்கு. அம்மா பெரிய போட். ஸோ அந்த அப்பர் பராக்கா கார்டனை முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேர்ட் டே நாங்கள் எங்கெல்லாம் போனோன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.